வணக்கம். இந்த வீடியோவில் வந்து வியன்னா கேம்பிட் அதோட ஒரு முக்கியமான வேரியேஷன், இந்த ஹைப்ரிட் வேரியேஷன் சொல்லுவாங்க, இல்லைனா ஸ்டான்லே வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே E4, E5, C4 அண்ட் தென் நைட் டு F6 அண்ட் தென் நைட் கம்ஸ் அவுட். ஒரு ஸ்டாண்டர்ட் ஓப்பனிங் செட்டப் தான். அண்ட் பிஷப் கம்ஸ் அவுட். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஐடென்டிக்கல் பேட்டர்ன், பட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில். ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பானை புஷ் பண்ணிவிட்டு நைட்டை கொண்டு வந்து இங்கே அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பான் புஷ் அண்ட் தென் பான் புஷ். ஸோ நம்ம சொன்ன மாதிரியே இந்த பொசிஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அவங்களுக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம வியர்டாக ஒரு ஓப்பனிங் போடுறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியன்னா கேம்பிட் அப்படின்றது தான். இந்த வியன்னா ஓப்பனிங்கில் வந்து கிங் பானை இங்கே புஷ் பண்ணுறோம் அண்ட் நைட் ஜம்ப்ஸன். ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ஸ்கொயர் வந்து இன்னும் ஈஸியாகவே அட்டாக் பண்ணலாம் அப்படின்றது தான் பான் புஷ். ஸோ பேசிக்காக இந்த டைகனலை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுறோம். நைட்டை இன்வைட் பண்ணுறோம் இங்கே வரத்துக்கு. அண்ட் எதிர்பார்த்த மாதிரியே நைட் வருது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம குயினை வச்சு ஜம்ப் இன் பண்ணுறோம். ஸ்ட்ரைட்டாகவே சடன்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக்கர் ஸ்கொயர் கம்ப்ளீட்டாக அட்டாக் ஆகுது. இதை பற்றி நம்ம இப்போதைக்கு கவலைப்பட தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த பான் புஷ் வந்து அவங்க பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே எடுத்துகிட்டு போகலாம் அண்ட் இந்த நைட்டை வச்சு ஓப்பன் பண்ணலாம். நிறைய த்ரெட் வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்றதுனால இந்த இடத்துல வந்து மோஸ்ட் பிளேட் மூவ் அப்படின்றது காஸ்லிங் தான். ஸோ இந்த பொசிஷனில் வந்து வின்னிங் மூவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டை வச்சு ஜம்ப் இன் பண்ணுறது. ஸோ இதில் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஷப்பை கொண்டு வந்து இங்கே போடுறது, இந்த பான் புஷ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆப்வியஸாக வந்து இது ஒரு வின்னிங் பொசிஷன் தான். ஏன்னா நைட் இருக்குது அண்ட் தென் பிஷப்பும் இருக்குது. ஸோ இந்த ரூக்கை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இன்னொரு மூவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து வந்து பிஷப்பை ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துகிட்டு வந்து போடுறது. குயின் அட்டாக் பண்ணுறோம். ஸோ குயின் டைகனல் விட்டு வெளியே போகுது அண்ட் தென் நைட்டை வச்சு ஜம்ப் இன் பண்ணுறோம். ஸோ த்ரெட் வந்து இங்கே செக் கொடுக்கறதுக்கு பண்ணுறோம். இங்கே நிறைய த்ரெட் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒயிட்டுக்கு இருக்க ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக இந்த ரூக்கை தான் வந்து கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அது மற்ற எந்த மூவும் அவங்களுக்கு ஒர்க் ஆகாது. இந்த பானை புஷ் பண்ணாங்கன்னா பிஷப் வச்சு ஸ்ட்ரைட்டாகவே எடுக்கலாம். இதை புஷ் பண்ணாங்க அப்படின்னா, இங்கே போட்டிங்க அப்படின்னா டிஸ்கவர் அட்டாக்கும் வருது குயின் அண்ட் ரூக்குக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நைட்டை வச்சு செக் கொடுக்கணும். ஸோ ஆப்வியஸாக பிளாக் எடுத்து தான் ஆகணும். இல்லை அப்படின்னா அடுத்த மூலை இங்கே மேட் ஆகும். பான் டேக்ஸ் அண்ட் பிஷப் டேக்ஸ். ஸோ இங்கேருந்து வந்து ஆப்வியஸாக அவங்களால பொசிஷனை சேவ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஷப் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுது. இந்த பானையும் அவங்களால புஷ் பண்ண முடியாது. குயினையும் சீனுக்குள்ளே கொண்டு வர முடியாது. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.